ஹாய், வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடுறதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பட்டை 2, வாசனைக்கு ஏலக்காய் 2, லவங்கம், மராட்டி மூக்கு, அன்னாச்சிப்பூ எல்லாம் சேர்த்திக்கலாம். நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். பிரியாணி இலை சேர்த்திக்கோங்க. காரத்திற்கு பச்சை மிளகா 4 போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 நல்லா மெல்லிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். நான் 1.5 டம்ளர் அரிசின்றனால தக்காளி நல்லா பழமாக 3 போட்டுக்கிறேன். வெஜிடபிள் ரைஸ்க்கு 3 தக்காளி போதுமானது. பெரிய வெங்காயம் 2 சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி மேலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் 1.5 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதே நமக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளியில் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு, அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு. ஊற வச்ச கொண்டக்கடலை சுண்டல் சேர்த்திக்கிறேன் நான், ஒயிட் சன்னா. அது கூடவே பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெஜிடபிள், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது போட்டுக்கோங்க. வெறும் கொண்டக்கடலை மட்டும் சேர்த்தி கூட நம்ம சன்னா பிரியாணி செய்யலாம் இதே மெத்தடில். வெஜிடபிள்லாம் சேர்த்திட்டு மீல் மேக்கர் சுடு தண்ணியில் லைட்டாக கல் உப்பு போட்டு கொதிக்க வச்சு புழிஞ்சி எடுத்துக்கோங்க. அப்படியே அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரத்திற்கு ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். வீட்டிலே அரைச்ச வரமிளகா தூளையும் நான் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுக்கலாம். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், சீரகப்பொடி 1/2 ஸ்பூன் போதும். காரத்திற்கு வீட்டிலேயே அரைச்ச வரமிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்காக காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன். நீங்கள் காரம் வேணுன்னா கொஞ்சம் ஸ்பைஸை சேர்த்தி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்தி ஊற வச்ச அரிசி சேர்த்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வர ஸ்டேஜில் புதினா மல்லி இலையை தூவி, கொஞ்சமாக நெய் தூவி விசில் வச்சுக்கலாம். நான் 2 விசில் விட்டேன். பாருங்கள், கஸ்தூரி மெட்டி இருந்தால் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. கலரில் நம்ம சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இதுவே செம்ம டேஸ்டியாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக பாருங்கள், நிறைய ஹெல்த்தி ரெசிபி அதோட பெனிஃபிட்ஸோடு அப்லோட் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் சமைச்சி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.